வாக்கு திருட்டுன்றது சாதாரண வார்த்தையா இது? ஓட்சோரின்றார். 2002 அவருடைய பட்டியல் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு நாள் அவர் வாக்கு செலுத்தினுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டை காலாவதி ஆகிறது, செல்லாததாக மாறிவிடுகிறது. அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு இப்போ புதிதாக அவர் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சில இடங்கள்ல 2005, அதை நம்ம இப்போ கணக்கு பண்ணோம்னா 2025 அவருக்கு 37 வயதாயிருக்கும். 37 வயசு ஆயிருச்சு, நான் பல ஓட்டு போட்டேன், எனக்கு ஓட்டு போகாதெல்லாம் இருக்கக்கூடாது. 2005 டெட் லிஸ்ட், அதுக்கு முன்னாடி வாக்காளர் அந்த பட்டியலில் நம்ம பேர் இல்லை என்று சொன்னால் நாம் புதிதாக இணைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை நம்ம கருத்தில் கொள்ளணும். இதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். தேர்தல் ஆணைய நியமனத்திலே 3 பேர் இருந்த இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு அங்கு பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கொண்டு வருகிறார்கள். யார் அந்த அமைச்சர்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் யாரு? இவங்க 2 பேரை பற்றி ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். இவங்க யாரு, இவங்களுடைய நிலைகள் என்ன, ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாலும் நடந்த குதிரை பேரங்கள் என்ன, ஆட்சி மாற்றங்கள் என்ன, அரசியல் தகுடுதாளங்கள் என்ன, எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஞானேஷ்குமார்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இந்த ஞானேஷ்குமார் யாரு? இவர் அமித்ஷாவுடைய அமைச்சகத்தின் கீழே பணிபுரிந்த ஒரு அதிகாரி, அமித்ஷா கிட்ட வேலை பார்த்தவர். அவரை நீங்க தேர்தல் ஆணையராக கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகள், எப்படிப்பட்ட வேலைகள் நடக்கின்றதை நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்திலே எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்தம் என்ற பெயரில் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நடைமுறையை பீகாரில் கொண்டு வந்த போதே இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. பீகாரிலே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை அங்கு நிகழ்த்தி இருக்கின்றார்கள். 68 லட்சம் வாக்காளர்கள் பீகாரிலே நீக்கப்பட்டிருந்தார்கள். இதிலே பல சந்தேகங்கள் நமக்கு எழுந்தது. 68 லட்சம் வாக்காளர்கள் ஏன் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு முறையான பதில் இதுவரைக்கும் அளிக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு நீண்ட நெடிய நாட்கள் நடைபெற்று ஆதார் கார்டு இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று ஆதார் கார்டு இணைக்கப்பட்டதன் காரணமாக ஒரு 20 லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 45 லட்சம் வாக்காளர்கள் ஏன் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் தெரியப்படுத்தாத சூழ்நிலையிலே ஒரு 12 மாநிலங்களில் அடுத்து எஸ்ஐஆரை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டது. கேரளாவிலே அதற்கான அறிக்கைகளை எல்லாம் முழுமையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் அதனுடைய பணிகள் தொடங்கியிருந்தால் கூட இன்னும் முழுமையான தகவல்களை தேர்தல் ஆணையம் புறத்திலிருந்து நாம் பெற முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இது பீகாரிலே கொண்டு வந்த அந்த நேரத்திலே இந்தியாவிலே பல மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. குறிப்பாக தமிழகத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இதை குறித்து கடுமையாக எதிர்த்திருந்தார். கடுமையான சட்ட போராட்டங்கள் மூலமாக இதை முறியடிப்போம் என்றெல்லாம் கடந்த காலங்களில் அனைவரும் பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் கடந்து இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம சட்டத்தின்படி முறியடிப்போம் என்ற நிலையை கடந்து நாம் வந்துவிட்டோம். இதை இப்போ நம்ம என்ன செய்யணும்? வெறுமனே வாக்காளர் திருத்தம் மட்டும் இதுல இல்லை. இதுல ஒரு இந்திய குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய ஒரு அம்சமும் இதில் மறைமுகமாக நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கிறோம். வாக்கு செலுத்தக்கூடியவர் அவர் இந்திய குடியுரிமை பெற்றவர் தானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதன் மூலம் தேர்தல் ஆணையம் குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையை இதில் ஏற்படுத்தி என்ஆர்சியின் கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் இந்திய தேசத்திலே சந்தித்த அந்த சூழ்நிலையில் சிஏஏ சட்டம் கொண்டு வந்த போது என்ஆர்சியையும் என்பிஆரையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் களத்திற்கு வந்தார்கள். சமூக செயல்பாட்டாளர்கள் களத்திற்கு வந்தார்கள். பல அரசியல் தலைவர்கள் தமிழகத்திலே கையெழுத்து வேட்டையெல்லாம் நடத்தப்பட்ட ஒரு கால சூழ்நிலை இருந்ததை உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு புறவாசல் வழியாக வாக்காளர்களுடைய பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் குடியுரிமையை உள்ளே நுழைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இப்ப இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? இது நம்முடைய உரிமை. வாக்கு செலுத்துவது என்பது இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட உரிமை. நம்முடைய உரிமையை காப்பதற்காக நாம் இப்பொழுது துரிதமாக செயல்பட்டு வாக்காளருடைய அந்த பட்டியலிலே நம்முடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நேரத்திலே பீகாரிலே நடந்த சில சம்பவங்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற சூழ்நிலையில்
கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் மட்டும் 80,000 முஸ்லிமுடைய வாக்குகள் அங்கு நீக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டதிலே பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாகவும் பெண்களாகவும் தலித்துகளாகவும் இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் நமக்கு வழங்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே அச்சப்பட்டு கொண்டு ஒதுங்கி நிற்காமல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு தேவை, ஒரு நிலை இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் என்ன செய்வது? வாக்காளர் பட்டியலிலே நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான என்ன நிலைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தளத்திற்கு நாம் நகர்ந்திருக்கிறோம். இப்போ பீகாரில் இருந்த நிலையே இங்கே தேர்தல் ஆணையம் நடைமுறையும் எடுக்க முடியல. ஏன்னா பீகார்ல ஏற்கனவே ஒரு பெரிய அடி வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய தில்லுமுள்ளுகள்லாம் இப்போ வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்திலே அவர்கள் சில நடைமுறை சிக்கல்களை உணர்ந்து இப்போ என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அங்கே இருந்த முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது மாதிரியான நிலைகள் இல்லாமல் இங்கே சில தளர்வுகளை கொடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கோம். உதாரணத்திற்கு எபிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பரை யார் அந்த எனுமரேஷன் ஃபார்மில் வந்து அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி தராங்களோ அவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த குடியுரிமை நிரூபிப்பதற்கான சான்றுகள் உள்ள 11 ஆவணங்கள் அது தர தேவையில்லை என்ற ஒரு நிலையை இங்கே தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. ஏன் இந்த நிலையை அவங்க எடுக்கிறாங்கனாக்கா, இதுலேயும் அவங்க பின்வாங்குறாங்க. எப்படி பின்வாங்குகிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்தில் பீகாரில் இருக்கிற நிலையிலே வந்தோம் என்று சொன்னால் கடுமையான பாதிப்புகளை, கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதற்காக ஒரு 40-50% மக்களுடைய பணிகளை நம்ம லேசாக்கி விட்டோம் என்று சொன்னால் அதை காரணம் காட்டி அவங்க செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகளை இங்கே நிலைநிறுத்தலாம் என்று முயற்சி செய்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம விழிப்புணர்வோடு செயல்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு வாக்குகள் கூட இந்த பட்டியலில் இருந்து விடுபடாத அளவிற்கு நாம் பணி செய்ய வேண்டிய ஒரு நிலை, ஒரு தேவை இப்பொழுது சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 3/11/2025க்குள்ள இதற்கான எல்லா பணிகளையும் அவர்கள் செய்யணும். பயிற்சி கொடுக்கறது, அதற்காக தயாரிக்கிறது, அதற்கான பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, எல்லா விஷயங்களையும் 3/11/2025க்குள்ள முடித்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில நவம்பர் மாதம், இந்த மாதம் 4ஆம் தேதி ஒவ்வொரு வீடுக்கா BLO என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ், அதாவது தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் BLOக்களாக நியமிக்கப்படுவார்கள். இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் வர இருக்கிறார்கள். வருகின்ற நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் விவரங்களை சேகரிக்கக்கூடிய காலம் என்று தேர்தல் ஆணையம் அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாதம் முழுக்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவங்க வரணும். அதில் சில சட்ட விதிகளை அவர்கள் BLOக்களுக்கு சொல்கிறாங்க. பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் வீடுகளுக்கு போகணும், குறைந்தபட்சம் ஒரு வீட்டிற்கு 3 முறையாவது சென்றிருக்க வேண்டும் என்ற. ஏன்னா இதெல்லாம் பீகாரில் அவங்க அடிபட்டிருக்கிறாங்க. பல வீடுகளுக்கு போய் அவங்க பார்க்காமலே சேர்த்திருக்கிறார்கள், பார்க்காமலே நீக்கியிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களுடைய பட்டியல்களில் வைத்திருக்கிறார்கள், இறந்தவர்களை உயிரோடு இருக்கிறவங்க பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் டபுள் என்ட்ரி நிறைய நடந்திருக்கிறது, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதெல்லாம் வெளி உலகத்திற்கு இப்போ நம்ம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் BLOக்கள் பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குறைந்தபட்சம் அவங்க 3 தடவை போக வேண்டும். அதற்கு பிறகுதான் அவங்க ரிசல்ட்டை தேர்தல் ஆணையத்துக்கு தரணுன்ற ஒரு ரூல் வைத்திருக்கிறார்கள். 4/12/2025க்குள்ள எல்லா தகவல்களும் திரட்டப்பட்டு 5/12/2025 8/12/2025க்குள்ள எல்லா அந்த அட்டவணைகளையும் புதுப்பித்து வரைவு பட்டியலை தயாரிக்கிறதுக்கான ஒரு கால அளவாக ஒரு ரொம்ப குறுகிய ஒரு காலத்தை கொடுத்து ஒரு மாசத்துக்குள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா வாக்காளர்களையும் போய் சந்திக்கணும். வாக்காளர்களுடைய அந்த சந்திப்பில் அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். 2002, 2005 அந்த காலகட்டங்களிலே தமிழகத்திலே SIR அடிப்படையிலே வாக்காளர் பட்டியல் திருத்தம் பட்டு இப்போ இருக்கிற சட்டம் கிடையாது. அப்போ தேர்தல் நடைமுறைக்கு முன்னாடி எப்படி SSR என்று சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொன்றையும் ஒருத்தரை நீக்கிறது ஒருத்தரை சேர்க்கறதுன்ற அடிப்படையில் 2002, 2005களில் ஒரு முறையாக நீக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு ஒரு பட்டியல் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பட்டியலில் உள்ளது எல்லாம் சரிபார்த்து அதில் யாருக்கெல்லாம் ஆவணங்கள் தேவை அந்த ஆவணங்களை எல்லாம் பெற்று 5/12/2025க்குள்ள ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை அவங்க தயாரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். இதுக்கு டெட் எண்ட் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கிறது 8/12/2025 டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை அவர்கள் வெளியிடுவார்கள். ஒரு மாசம் தகவல்களை எல்லாம் திரட்டிவிட்டு அதற்கு பிறகு ஒரு சின்ன கால அவகாசத்தில் அதை எல்லாவற்றையும் திரட்டி ஒன்றுபடுத்தி வரைவு வாக்காளர் பட்டியலை டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடுவாங்க.
வெளியிட்டதுக்கு பிறகு உரிமை கோரல்கள் நமக்கு ஆட்சேபனைகள் அவங்க கொடுத்ததுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குனாக்கா நம்ம உரிமை கோரல்களுக்காக 9-12 டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் அதற்கான ஒரு கால அளவை நமக்கு கொடுத்து நீங்கள் இதில் தப்பு இருக்குது, இது சரி பண்ணுங்க, இது தவறாக இடம்பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம உரிமை கோரல்கள் அடிப்படையில் சரி செய்வதற்கு டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கால அவகாசத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு ஜனவரி 8ஆம் தேதி நம்ம உரிமை கோரலுக்காக போகிறோம். நம்ம மட்டும் போக மாட்டோம், லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற இந்த கால அவகாசம் என்பது 1 மாதம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சென்று தகவல்களை திரட்டக்கூடிய அளவுக்கான நேரம் இல்லை. அதற்கு பிறகு அந்த உரிமை கோரல் அடிப்படையில் ஒவ்வொருவரும் அப்ளை பண்ணுவாங்க. அதில் 9ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அப்போவே முடியாது. அதற்கான ஒரு கால அவகாசமாக அறிவிப்பு கட்டம், விசாரணை, சரிபார்ப்பு, உரிமை கோரல்களை தீர்ப்பது என்று சொல்லி ஒரு கால அவகாசத்தை நிர்ணயிக்கிறாங்க. அடுத்த வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி எல்லாமே சரி செய்யப்பட்டு 7ஆம் தேதி வாக்காளருடைய பட்டியலை இறுதியை வெளியிடுவோம் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ரொம்ப குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய பெயர்களை புதிதாக பதிவு செய்வது போன்றுதான். எஸ்ஐஆர் என்பது திருத்தன்னு பேர் வச்சிருக்கிறாங்களே தவிர இது திருத்தம் கிடையாது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்குரிமையை இருக்கிறதா இல்லையா என்பதை புதிதாக கண்டறிந்து அதற்காக புதியதாக விண்ணப்பத்தை கொடுத்து புதியதாக செய்யக்கூடிய ஒரு நிலையை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நிலையைத்தான் தமிழகத்திலும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இந்த நேரத்தில் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயம் குறிவைக்கப்படுகிறது என்பதை விளங்கி வைத்திருக்கக்கூடிய நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா என்ன செய்யணும், இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, இது எப்படி அணுகணும், இதற்கான முறைகள் என்ன, இதை நாம் தெரிந்து கொள்வதோடு நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகங்கள்லாம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. பீகாரில் ஒரு கட் ஆஃப் டைம் வச்சுருந்தாங்க. அது 3 நிலையை அவங்க பீகாரில் கடைபிடிச்சாங்க. 1987க்கு முன்னால் பிறந்தவங்க அவங்க குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கு கட்டாயமாக அவங்க செய்யணுன்ற மாதிரி சில ஆவணங்களை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 1987 அதிலிருந்து டிசம்பர் 2, 2004 அது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு 2வது ஒரு கட் ஆஃப் வச்சு அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் யாராவது ஒருவருடைய குடியுரிமை இருந்தால் போதும், அதை வைத்து பிள்ளைகள் குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கட் ஆஃப் வைத்தார்கள். 3வதாக 2004 டிசம்பர் 2ஆம் தேதி பிறந்தவங்க, அதுக்கு பின்னால பிறந்தவங்கலாம் 3வது கட் ஆஃப். இவங்க அப்பா அம்மா 2 பேருடைய குடியுரிமையையும் கொடுக்கணும். இந்த 11 ஆவணங்களில் உள்ள விஷயங்களும் அவர்கள் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை பீகாரில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ தமிழகத்தில் நமக்கு 2002, 2005 வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற்ற காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய எபிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டையுடைய நம்பர் அது யார்கிட்ட இருக்கிறதோ அவர்கள் சான்றுகளை தர வேண்டாம், அவங்க இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தால் போதும் என்ற ஒரு நிலையை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அதை எடுத்து எப்படி தருவது என்பது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால். ஏன்னா எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் அந்த இணையதளத்துக்குள்ளே வருவாங்க. அந்த இணையதளம் வேலை செய்யுமா, அதோடைய சர்வர் எப்படி இருக்கும், அவருடைய பணிகள் எப்படி இருக்கும், வரக்கூடிய ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஆஃபீஸருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம பொதுவாக பீகாரில் பயந்த அளவுக்கு தமிழகத்தில் பயப்பட வேண்டிய நிலை இருக்காது. தமிழகத்தில் உள்ள அதிகாரிகள் ஓரளவுக்கு இங்கே உள்ள சூழ்நிலைகளை விளங்கியவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஒரு பொடுபோக்காக இல்லாமல் இந்த நேரத்தில் துரிதமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத மட்டும் நம்ம முதல்ல விலகி கொள்ளணும். இந்த இணையதள முகவரியை நம்ம இந்த வீடியோவில் வெளியிடுறோம். அதோடைய டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். இந்த இணையதளத்துடைய முகவரி voters.eci.gov.in. அந்த இணையதள முகவரியை நம்ம உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறோம். இதுதான் அந்த இணையதளம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் தமிழ்நாடை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய எல்லாமே வந்துடுது. சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக் நம்பர். இதில் போனோம்னு சொன்னாக்கா நம்முடைய பேர், எந்த அசம்பிளி ஏரியான்றது எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி அதை போட்டோம் என்று சொன்னால் கீழே அந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. போட்டு சப்மிட் பண்ணால் அந்த பேர் வரும். ஆனால் இதில் வெறும் பேரை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எபிக் நம்பர்
எபிக் நம்பரை வந்து நம்ம போட்டு தேடணும் என்று சொன்னால் அந்த நம்பரை போட்டு சப்மிட் கொடுக்கும்போது ஒவ்வொருவருடைய எபிக் நம்பர் அதில் வரும். இந்த எபிக் நம்பர் தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. அதை வந்து வரக்கூடிய அந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க நம்ம அந்த எபிக் நம்பரை நமக்கு இல்லைனாலும் நம்முடைய தந்தை தாய் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுடைய அந்த எபிக் நம்பரை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய வாக்குரிமையை நாம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இன்னொரு இணையதளத்துடைய நிலையை தரேன். இது வந்து election.tn.gov.in/electorolls.aspx அந்த இணையதள முகவரியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல கொடுத்தது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம், இது தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு வருடமும் SSR என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை தான் நடைமுறைப்படுத்தப்படும். அதைத்தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை செய்த அந்த பட்டியலெல்லாம் இதில் நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் அப்படியே நீங்கள் கீழே டெட் எண்டுக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கீழே இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 இருக்கா. அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005 இந்த ரெண்டு பட்டியல்கள் தான் இப்போ நம்ம தமிழகத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005க்குள்ளே நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் இதில் உள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த மாநகர சொல்லக்கூடிய நிலையில் உள்ள அந்த மாவட்டங்கள் மட்டுமே இதில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கலாம். இது 2005. இந்த பட்டியலில் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம 2002 பட்டியலுக்கு போயிடணும். அதில் எந்த மாவட்டங்கள் இருக்கிறதோ அவங்க 2005 அங்கே எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கிறது. அந்த பட்டியலில் இல்லாத 2002 பட்டியல் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் இங்கே மாவட்டம் எந்த மாவட்டம் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கின்ற போது இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாவட்டங்களும் இருக்குது. இதில் வந்து 2002 பண்ண இடத்துல திரும்ப மீண்டும் 2005 எஸ்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் 2005 மாவட்ட பேர் இருந்தது என்றால் இதில் நம்ம பார்க்க தேவையில்லை. இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டங்களுக்குள்ளே நம்ம போகிறோம் என்று சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டிய அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ராமநாதபுரம் அப்படின்றத எடுத்தோம் என்று சொன்னால் அதில் எந்த அசம்பிளி எலெக்ஷன் எந்த இடத்துல உங்களுடைய தொகுதி வருகிறது. இப்போ ராமநாதபுரம் தொகுதி இருக்குது, கடலாடி இருக்குது, முதுகலத்தூர் இருக்குது. ராமநாதபுரத்துக்குள்ளே போனோம் என்று சொன்னால் அதில் நீங்கள் எந்த இடத்துல வந்து ஓட்டு போட்டீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்கள்லேயும் பள்ளிக்கூடங்கள் இருக்கும். மேக்சிமம் எல்லா இடங்கள்லையும் பள்ளிக்கூடங்களில் போய் தான் நம்ம ஓட்டு போடுகிறோம். அதனுடைய பட்டியலை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடங்களில் வந்து அந்த 3வது வார்ட் நம்பர் அண்ட் நேம் அந்த இடத்துல நம்ம போனோம் என்று சொன்னால் அந்த எந்தெந்த இடங்கள்லாம் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் தேர்தல் நடந்தபோது எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் நடந்ததோ அதனுடைய நிலைகள் எல்லாமே பட்டியலாக இருக்கும். அதில் நாம் எங்கே போய் நம்ம ஓட்டு செலுத்தினோமோ அந்த பள்ளிக்கூடத்தை ஒவ்வொரு தொகுதியை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 150, 160, 170ன்னு ஒரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிலையில் அந்த பள்ளிக்கூடங்களுடைய பட்டியல் இருக்கும். அதில் நம்ம தங்கச்சி மடம் அப்படின்ற இதை எடுத்துட்டு கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. வெரிஃபிகேஷன் கோடுன்னு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டியல் வந்துடும். பட்டியல் வந்து 27 பக்கம் இருக்குது. நம்ம பகுதிகளில் உள்ள அந்த பட்டியலை நம்ம எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. வரக்கூடிய அதிகாரிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் இது இருக்குது, இதுதான் எங்கள் தொகுதி, எங்கள் தொகுதியில் இருந்த இந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் பிரிண்ட் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு காட்டுவதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும். நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லார் பேரும் அதில் வரும். பேர், அவங்களுடைய தகப்பன் பேர், கணவர் பேர், என்ன உறவு முறை என்பதை போட்டு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு பட்டியல் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். 2005 பட்டியலில் போனோம் என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள், அதில் திருநெல்வேலியில் எந்த அசம்பிளி எலெக்ஷன், பாளையங்கோட்டை அசம்பிளி எலெக்ஷன், அதில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நேம், அது ஏதாவது ஒரு பேருக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் என்று சொன்னால் இத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது. எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் நம்ம போய் ஓட்டு போட்டிருப்போம். அதில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம தொடர்ச்சியாக ஓட்டு போடுவோமோ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் என்று சொன்னால் உதாரணத்துக்கு முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேலப்பாளையத்தில் கீழே உள்ள இந்த வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் 90 0
கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பட்டியல் வந்துடும் நமக்கு. மேலப்பாளையம் வார்டு நம்பர் 36, பெரிய குத்துபா பள்ளிவாசல் தெரு, மேலப்பாளையம். அதில் உள்ளவர்களுடைய ஆண்கள் 255 பேர், பெண்கள் 237 பேர், மொத்தம் 492 பேருடைய பட்டியல் இதில் நமக்கு வந்துடுது. இதில் பார்த்துக்கிட்டு சொன்னால் அவங்க பேர், அவங்க கணவன் பேர், தந்தை பேருன்னு கடைசி பக்கத்தில் எபிக் நம்பரோடு வந்துடும். இந்த எபிக் நம்பர் இல்லைன்னு சொன்னால், இப்போ இதில் லொக்கையா பிவி இருக்கிறாங்க, சிந்தா ஷேக் மதார், அவருடைய எபிக் நம்பர் இருக்குது. மீரான் மைதீனுடைய தகப்பனார், அவர் தான் சிந்தா ஷேக் மதார், அவருடைய அந்த எபிக் நம்பர் தான் விடுபட்டிருக்கு. இதை வந்து நம்ம எடுக்கணும். சில இடங்களில் வந்து எபிக் நம்பர் விடுபட்டிருக்கோம். அது வந்திருக்கக்கூடிய நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அது உடனே நம்ம எடுத்து அதை சரி செய்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால், நீங்கள் அங்கே நம்ம ஜமாத்தை தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முறையான வழிகாட்டுதலை தருவாங்க. அங்கே பூத் லெவலில் ஏஜென்ட்டுகளாக உள்ளவர்களை அணுகி அதை சரி செய்யறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளையும் நம்ம ஜமாத் சார்பாகவே செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, 2 காப்பி கொண்டு வருவாங்க. 2 காப்பியில் வந்து ஒன்று நம்ம கையில் கையெழுத்து வாங்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 2 காப்பி இருக்குது, ஒன்று நம்மக்கிட்ட இருக்கும், ஒன்று வரக்கூடிய அதிகாரிகள் கிட்ட இருக்கும். ஏற்கனவே பீகாரில் நடந்த அந்த தவறுகளுக்கெல்லாம் இங்கே வந்து அவங்க வந்து பரிகாரம் தேடிட்டு இருக்கிறாங்க. 2 காப்பியை போட்டு ஒன்று நம்மக்கிட்ட, ஒன்று அவங்கக்கிட்ட கொடுக்கறது. இதில் வந்து பிஎல்ஓ ஒரு 3 முறை வராரு, வந்து எல்லாமே பார்த்து தகவலையெல்லாம் திரட்டி அவர் வந்து ஒரு இணையதளத்தில் வந்து ஏற்றுவார், ஆன்லைனில் அப்ளை பண்ணுவார். அவர் வந்து நம்மளை நேரில் சந்திக்கணுன்றது தான் வந்து இப்போ அவர்களுக்கு விதிமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்றது தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எபிக் நம்பர் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது? எபிக் நம்பர் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து அதிகாரிகள் வந்துடுவாங்க. வரும்போது அவங்க என்னன்னாக்கா 11 ஆவணங்களை கேட்குறாங்க. அந்த 11 ஆவணங்களில் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை உடனே நம்ம தயார் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது வாக்குரிமை என்பது. இந்த வாக்குரிமை பறிப்பதற்காகத்தான் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி இந்தியாவில் நாங்கள் இந்து ராஷ்டிராவை கொண்டு வர போகிறோம். இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்துவர்களுடைய வாக்குரிமை பறிப்பது தான் எங்களுடைய இலக்கு என்று அந்த ஒரு மாநாடை நடத்தினாங்க. அவ்வளவு இலகுவாக அவங்க பறிக்க விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த தேசம் என்பது நம்முடைய தேசம். நம்முடைய முன்னோர்கள் இதற்காக கடுமையாக ரத்தம் சிந்தி போராடி இந்த தேச விடுதலைக்காக அவ்வளவும் இழந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்த நாட்டுடைய கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய ஒரு சதி திட்டம் தான் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக கொண்டு வர நினைக்கிறாங்க. எபிக் நம்பரை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு எபிக் நம்பர் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்னவென்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துடணும். இது அந்த எனிமரேஷன் ஃபார்ம், இது வரக்கூடிய எல்லா அதிகாரிகளும் கொண்டு வருவாங்க. உங்களுக்கும் இதோடைய அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் இந்த ஃபார்மை. இந்த ஃபார்மில் வந்து அவங்க எல்லாவற்றையும் சரிபார்த்து விட்டு அதை எழுதிட்டு போவாங்க. இதுலேயே எபிக் நம்பர் இல்லை என்று சொன்னால் கூட நம்முடைய அந்த 11 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணங்களை நம்ம கொடுத்து அந்த ஃபார்மை நம்ம ஃபில்லப் பண்ணி வந்திருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். 11 ஆவணங்களுடைய பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ். பெரும்பாலும் இப்போ சமீபத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ புதிதாக வாக்காளர்களாக சேரக்கூடியவங்க ஒரு 18, 19, 20 வயது இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு செல்வதற்காக நம்ம பாஸ்போர்ட் எடுத்திருப்போம். அப்படி உள்ளவர்கள் அந்த பாஸ்போர்ட்டையும் ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கல்வி சான்றிதழ், அரசு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் இதற்கு ஆதாரமாக எடுக்கிறாங்க. அதே போல் அரசு ஊழியர்களாக, பொதுத்துறை ஊழியர்களாக இருந்து அந்த அடையாள அட்டை வாங்கியவர்கள் அல்லது அதற்கான ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த அடையாள அட்டை இருந்தது என்று சொன்னால் அதை ஒரு ஆவணமாக நம்ம கொடுக்கலாம். நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் சிக்கலே இருக்காது. ஏன்னா அவங்க பல இடங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, பல ஊர்களுக்கு மாறி இருக்க மாட்டாங்க. வாக்காளர் பட்டியலில் வந்து ஏற்கனவே அந்த 2002, 2005 பட்டியலில் மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் கூட சொந்த அந்த வசிப்பிட சான்றிதழை பெற்று அதை ஒரு ஆவணமாக கொடுத்து நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வன உரிமை சான்றிதழ், இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, நீலகிரி மாவட்டம் இந்த மாதிரியான சில பகுதிகளில் இந்த வன உரிமை சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதை ஒரு ஆதாரமாக நம்ம காட்டலாம். அடுத்து ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, லப்பை, ராவுத்தர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டிருப்போம். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டு வாங்கி வைத்திருப்பீர்கள். இதை ஒரு ஆவணமாக நம்ம கொடுக்கறதுக்கு அந்த 11 ஆவணங்களில் உள்ள ஒன்றாக இருக்குது. அடுத்து குடும்ப பதிவேடு,
இது ஃபேமிலி ரிஜிஸ்டர்ன்றது வந்து ரேஷன் கார்டு கிடையாது. ரேஷன் கார்டுன்னு நிறைய மக்கள் அதை நினைக்கிறாங்க. ஏற்கனவே பீகாரில் வரும்போதே ரேஷன் கார்டையோ வாக்காளர் அடையாள அட்டையையோ ஆதார் அட்டையோ இணைக்க மாட்டோம் என்று தான் தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் செய்யும்போது கூட அதை நாங்கள் இணைக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரேஷன் கார்டு கிடையாது, இது குடும்ப பதிவேடு. இது என்பிஆர் என்ற அடிப்படையில் உள்ளது மாதிரி சில அதிகாரிகள் சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நம்ம மாநிலத்தில் தமிழகத்தில் அந்த குடும்ப பதிவேடு சிஸ்டம் கிடையாது. இது வடகிழக்கு மாநிலங்களில் வேண்டாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது நம்மக்கிட்ட இருக்காது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சிலருக்கு வந்து இந்த குடிசை மாற்று வாரியத்திலேருந்து போயிருப்பாங்க, ஹவுசிங் போர்டு போயிருப்பாங்க, சில அரசாங்க பட்டாக்கள் வாங்கியிருப்பாங்க. இது மாதிரியான ஆவணங்கள் நம்முடைய பேரில் வழங்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அந்த 11 ஆவணத்தில் அந்த ஒரு ஆவணத்தை நம்ம பயன்படுத்தலாம். என்ஆர்சி இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அஸ்ஸாமில் தான் என்ஆர்சி எடுக்கப்பட்டிருக்கு, வேறு எங்கேயும் இன்னும் என்ஆர்சி எடுக்கக்கூடாது என்ற கடுமையான நம்ம போராட்டங்கள் நடத்திய பிறகு அது கிடப்பில் இருக்குது. அதுக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் 1987க்கு முன்னாடி இருந்த வங்கி தபால் நிலையத்தில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது அப்படின்ற மாதிரி எல்ஐசியில் அக்கௌண்ட் வச்சுருந்ததுன்னு 1987க்கு முன்னால் யாருக்கிட்டையும் இந்த எபிக் நம்பர் இல்லை, அவர்கள் வந்து வாக்குரிமை பெறக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த 11 ஆவணங்களில் ஏதாவது ஒன்று, 11ம் தேவை கிடையாது, ஏதாவது ஒன்று போதுமானது. ஆனால் வரக்கூடிய அதிகாரிகள் அது சரியில்லை, இது சரியில்லை, பேர் சரியில்லை, இனிஷியல் சரியில்லைன்னுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் நம்ம எடுத்து தயாராக இருப்பது ரொம்ப நல்லது. 12வது ஆவணமாக ஆதார் கார்டை இணைச்சிருக்கிறாங்க. ஆதார் கார்டு என்பது வெறும் ஃபோட்டோ ப்ரூஃபுக்கு மட்டும்தான், இன்னார் என்பதற்கான ஒரு அடையாளத்திற்கு மட்டுமே அது பயன்படுமே தவிர குடியுரிமைக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அது சும்மா அது எதுக்கு வச்சுருக்கிறாங்க? 11 ஆவணத்தில் ஏதாவது ஒன்று தரணும். 12வது ஆவணமாக ஆதார் எதுக்கு இணைக்கிறாங்க? ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கூட கிடையாது அது. ஐயோ, ஆனால் அந்த ஆதாரை வைத்துத்தான் சிம் கார்டு வாங்கினா ஆதார், பேன் கார்டு வாங்கினா ஆதார், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன்னா ஆதார், எல்லாத்துலேயும் ஆதார் இணைன்னா ஆதாரை இணைச்சா கூட டூப்ளிகேட் என்ட்ரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆதார் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் உள்ளது. அதில் டூப்ளிகேட் வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஆதாரில் இருக்குது. இருக்கிற அதிகாரிகளுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. முஸ்லீம்களை வந்து இங்கேருந்து அவங்களுடைய குடியுரிமையை பறிக்கணும், அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கணும், முஸ்லீம்களை 2ஆம் தர குடிமக்கள் ஆக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் என்பதனால ஆதாரை இதில் இணைக்கவே மாட்டோம் என்று அவங்க விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு இதை திருத்தணுன்றதெல்லாம் நோக்கம் கிடையாது. திருத்தணுன்றது நோக்கம்னா 45 லட்சம் பேரை நீங்கள் பீகாரில் வாக்குரிமையை பறிச்சிருக்கிறீங்களா? எதுக்கு பறிச்சிங்க? என்ன காரணம்? அவங்களாம் வெளியிலேருந்து குடியேறினவங்களா? அவங்க எங்கேருந்து வந்தவங்க? ஏதாவது டேட்டா இருக்கா? வெளியிலேருந்து 45 லட்சம் பேர் உள்ள குடி வரக்கூடிய அளவுக்கு நாட்டுடைய பாதுகாப்பு மோசமாக இருக்கா? ஒரு மாநிலத்தில் 45 லட்சம் பேர் வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வந்துடுவாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? 45 லட்சம் பேரில் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் யார் என்ற பட்டியலை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. இதிலிருந்தே தெரியுது இது ரொம்ப மோசடி, இது இவங்க தில்லு முள்ளு பண்ணுறதுக்கு தான் கொண்டு வராங்கன்றது தெரியுது. 12வது ஆவணமாக ஆதார் கார்டு, 13வது ஒரு ஆவணம் கேட்குறாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகாரில் இருந்து வந்தவங்களுக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மற்ற இடங்கள்லாம் இன்னும் எஸ்ஐஆர் முடியலை. எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களும் என்ன செய்யலாம்னாக்கா, ஏற்கனவே எஸ்ஐஆர் செய்யப்பட்ட மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேரண்ட்டுடைய எபிக் நம்பர் இருக்கணும். அதை ஆதாரமாக காட்டி இங்கே அவர்கள் வசிப்பதற்கான சான்றுகளை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலையை தேர்தல் ஆணையம் கொண்டு வராங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம போவேன், அது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இப்போ டிசம்பர் 9ஆம் தேதி வந்துருச்சு. அங்கங்கே நம்ம விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம், முகாம்களை ஏற்படுத்துகிறோம், மக்கள்கிட்ட தகவலை சொல்கிறோம், எல்லாருமே கொண்டு போய் கொடுக்குறோம். எல்லாம் நம்ம பட்டியல் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு எல்லாமே அவங்க ஆன்லைனில் வெளியிடுவாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி ஒவ்வொருத்தருக்கும் ஆன்லைனில் டிசம்பர் 9ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிடும். வெளியிட்டதற்கு பிறகு அதில் நம்முடைய பெயர் இடம்பெறாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்களும் வரலாம். ஏன்னாக்கா நம்ம இணைக்காமல் விட்டுருப்போம், ஒன்று நம்முடைய பொடுபோக்குத்தனமும் இருக்கலாம், இல்லை நமக்கு முறையான ஆவணங்கள் அந்த நேரத்தில் ஒப்படைக்க முடியாத சூழல் இருக்கலாம், இல்லை நம்ம அதிகாரிகளை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்முடைய இணைப்பு விடுபட்டிருக்கலாம். ஒன்று பிஎல்ஓ ஆஃபீஸர் வராங்கல்ல, அவங்களே கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அவர்களுக்கான சில உரிமைகள் இருக்குது, அவங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். இல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்க இணைச்சிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா மேப்பிங் பண்ணி பார்ப்பாங்க. இதுவும் இரண்டா, எங்கேயாவது இவருக்கு 2 வாக்குரிமை இருக்கா என்பதையெல்லாம் மேப்பிங் பண்ணி பார்த்து தேர்தல் ஆணையம் எதை வேணாலும் செய்வாங்க.
மேப்பிங் பண்ணி அதிலிருந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் டிசம்பர் 9ஆம் தேதி நடக்கிறதுக்கு இருக்குது. டிசம்பர் 9ஆம் தேதி பட்டியல் நம்ம கையில் வந்து விட்டது என்றால் நம்முடைய வாக்கு லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம உறுதி பண்ணணும். ஏறி இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம எடுத்து என்ன நம்ம யார், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ன, ஏற்கனவே எபிக் நம்பர் கொடுத்துருந்தோமா, எபிக் நம்பர் இல்லாமல் ஏதாவது சான்றுகள் கொடுத்துருந்தோமா, நம்முடைய ஆவணங்கள் என்ன என்பதை எல்லாம் இணைத்து அடுத்து இந்த ஃபார்மை நம்ம திரும்பவும் அப்ளை பண்ணணும். அதற்குள்ள கால அவகாசங்களை தான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். நமக்கு உரிமை கோரலுக்கான அந்த நேரம் வந்து டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 8 வரைக்கும் தான் டைமு. அப்போ அந்த காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்ம மீண்டும் அதை வந்து எங்களுக்கு பேர் விடுபட்டிருக்கு, ஏன் விடுபட்டுச்சு அப்படின்றதுக்காக அந்த ஃபார்மை கொடுத்து அதற்கான முயற்சிகளை நம்ம ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ளே செய்தோம் என்று சொன்னால் 31ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதில் கவனிக்க வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2002 வந்து சிறப்பு தீவிர திருத்தம் எல்லா பகுதிகளிலும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் 2002 தான் வந்து நமக்கு கடைசி எண்டு டேட். அதுதான் அப்போ யாரெல்லாம் வாக்கு செலுத்தினாங்களோ, யாருடைய எபிக் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது 2002 ஒருத்தருக்கு 17 வயசு, அவர் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பாருன்னா கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க முடியாது. ஏன்னா 18 வயசு ஆயிருக்கணும். 17 வயசு 2002 இருந்தவருக்கு 2025 40 வயசு ஆயிருக்கும். 40 வயசில் அவர் இப்போ எத்தனை தேர்தல்களை சந்தித்திருப்பார், எத்தனை நேரங்கள் அவர் வந்து வாக்கு செலுத்தியிருப்பார். இப்பொழுது 2002 அவருடைய பட்டியல் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு நாள் அவர் வாக்கு செலுத்தினுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டை காலாவதி ஆகிறது, செல்லாததாக மாறிவிடுகிறது. அதை வந்து தூக்கி ஓரம் போட்டுட்டு இப்போ புதிதாக அவர் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சில இடங்களில் 2005, அதை நம்ம இப்போ கணக்கு பண்ணோன்னா 2025 அவருக்கு 37 வயதாயிருக்கும். 37 வயசு ஆயிடுச்சு, நான் பல ஓட்டு போட்டேன், எனக்கு ஓட்டு போகாதெல்லாம் இருக்கக்கூடாது. 2005 டெட் லிஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வாக்காளர் அந்த பட்டியலில் நம்ம பேர் இல்லை என்று சொன்னால் நாம் புதிதாக இணைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை நம்ம கருத்தில் கொள்ளணும். இதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த எபிக் நம்பர் இல்லை என்று சொன்னால் அவங்க உள்ளே வர்றதில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள்லாம் இருக்குது. இந்த ஆவணங்களில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் 1987 ஜூலை 1லேருந்து 2004 டிசம்பர் 2 வரைக்கும் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும். பிறப்பு சான்றிதழோடு சேர்த்து அவங்க பெற்றோர்களுடைய தகவலை தரணும். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் தான் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையம் ரொம்ப ப்ராடாக சிந்திச்சு ரொம்ப வளர்ச்சியை நோக்கி டூப்ளிகேட்டை நம்ம வந்து எடுக்கணும், இதில் வந்து இறந்தவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அதையெல்லாம் நீக்கணும், இதை சரி செய்யணுன்ற நோக்கத்துக்கெல்லாம் கொண்டு வரல. அவங்களுடைய நோக்கம் கெட்ட எண்ணம். ஏற்கனவே பீகாரில் உள்ளதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ தமிழகத்தில் கொண்டு வராங்க. எப்படிப்பட்ட சூழலில் கொண்டு வரீங்க, இது முடியுமா, சாத்தியமா, இதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 68,467 பூத்துகள் இருக்குது, வாக்கு செலுத்தக்கூடிய இடங்கள் 68,467. அப்போது இதுவே இவ்வளோ நம்பர்னா அப்போ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பாருங்களேன். நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 6 கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களை ஒரு மாத காலத்துக்குள்ளே சந்திக்கிறது சாத்தியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு வஞ்சக எண்ணத்தோடு அவங்க உள்ளே நுழையிறாங்க. இது பருவமழை காலம். இந்த பருவமழை காலத்தில் எல்லா அதிகாரிகளும் கடுமையான நெருக்கடிகளில் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லையும் கடலூர், சென்னை போன்ற பகுதிகளெல்லாம் தொடர்ச்சியாக பாதிப்புகள் இருக்கிறது. இந்த பருவமழை நேரங்களில் பல இடங்களில் வந்து கடுமையான சேதங்கள் இருக்கும். அதையெல்லாம் பார்வையிடுவது இதெல்லாம் அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளை தான் நீங்கள் பிஎல்ஓவை இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு தனியாக அதிகாரிகள் கிடையாது. தமிழகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளைத்தான் பிஎல்ஓக்களாக நியமிப்பாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் தர வேண்டியிருக்கு. இப்போ இவங்க இந்த 3ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்களா? இது இப்போ போய் சென்னையில் உள்ள ஒரு டிஆர்ஓ கிட்ட போய் நம்ம கேட்டால் கூட முழு தகவல்களை அவர்களால் சொல்ல முடியாது. அவங்க களத்துக்கு வந்து சில விஷயங்களை சந்தித்ததற்கு பிறகு தான் யதார்த்த நிலை அவங்களுக்கு புரியும். நம்ம சொல்கின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி குருட்டாம்போக்கில் சொல்லாதீங்க, இன்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லுங்கள், அதற்கு பிறகு அதற்கு நாங்கள் சொல்யூஷனை சொல்கிறோம் அப்படின்னு தான் அவர்கள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே தவிர அவர்களால் கூட முழுமையான தகவல்களை சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு இல்லை. அவ்வளவு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் தரணும். ஒட்டுமொத்த அந்த அரசாங்கமும் இப்போ இதில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் பருவமழையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலை என்ன? அதாவது ஒரு தேர்தல் காலம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு மாத காலங்கள் எடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அடுத்து தேர்தல் வந்ததுன்னா அதில் ஒரு 2-3 மாதங்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த அரசுமே இன்று தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு வருடம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அவ்வளவு நெருக்கடியாக அவ்வளவு வேகமாக செய்ய வேண்டிய தேவை கிடையாது. மக்களை எல்லாம் அலகழித்து அவங்களை எல்லாம் கவலைப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து இப்படி தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதனால் அலைகழிக்கப்படுவார்கள், கஷ்டப்படுவாங்க. எபிக் நம்பர் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியலை. தேர்தல் ஆணையத்துடைய அந்த இணையதளம்லாம் முடங்கி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மாதத்துக்குள்ள இவ்வளவையும் செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது போக இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் தரவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படும். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஒரு இந்திய குடிமகனுக்கு அவனால் கொடுக்க முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அவனுடைய வாக்குரிமையை நாங்கள் பறிப்போம் என்ற ஒரு மோசமான ஒரு நிலையை தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம ரொம்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் அவங்க மேலே நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. 1-2 இல்லை, பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அவ்வளவு சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்து மேலே இருக்குது. இவங்க பாஜகவுடைய கள்ள குழந்தையாகத்தான் அவங்க செயல்படுறாங்க. பாஜகவுக்கு பக்கபலமாக இருந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கடந்த காலங்களில் செஞ்சாங்க, இப்போவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் தேதிகள்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் மாநிலங்கள் வாரியாக தேர்தலை பிரித்தாங்க. நடந்தது இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தல். மாநிலங்கள் வாரியாக பிரிக்கிறாங்க. என்ன இதில் காரணம் இருக்குது நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பாஜகவுக்கு சாதகமாக பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களுடைய வாய்ப்புகள், அவங்களுடைய செயல் திட்டம், அவங்களுடைய பிரச்சார பயணம், அதனுடைய ஷெட்யூல்டை எல்லாம் வைத்து கொண்டு தான் அந்த லிஸ்டே தயாரிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் இருக்கிறது. இப்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரி நியமனத்தை எடுங்களேன். இப்போ ஞானேஷ்குமார் இருக்கார். இவரை யார் இதுக்கு முன்னால் நியமித்தாங்க? கடந்த காலங்களில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நாட்டினுடைய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த 3 பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இவங்க முதல் வாக்கு எங்கே தெரியுமா பிடுங்குறாங்க? ஃபஸ்ட்டு ஓட்டு எங்கே தெரியுமா அவுட் ஆச்சு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய ஓட்டை பறிச்சாங்க. ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணைய நியமனத்திலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் 3 பேர் இருந்த இடத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு அங்கே பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கொண்டு வருகிறார்கள். யார் அந்த அமைச்சர்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் யாரு? இவங்க 2 பேரை பற்றி ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். இவங்க யாரு, இவங்களுடைய நிலைகள் என்ன, ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாலும் நடந்த குதிரை பேரங்கள் என்ன, ஆட்சி மாற்றங்கள் என்ன, அரசியல் தகுடுதாளங்கள் என்ன, எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஞானேஷ்குமார்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இந்த ஞானேஷ்குமார் யாரு? இவர் அமித்ஷாவுடைய அமைச்சகத்தின் கீழே பணிபுரிந்த ஒரு அதிகாரி, அமித்ஷா கிட்ட வேலை பார்த்தவர். அவரை நீங்கள் தேர்தல் ஆணையராக கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகள், எப்படிப்பட்ட வேலைகள் நடக்கின்றதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராகுல் காந்தி கர்நாடகாவில் வாக்கு திருட்டுன்றது சாதாரண வார்த்தையா? இது ஓட்சோரின்றார். இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணுறாரு. இதை வாக்காளர்களுடைய பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கம் இருந்தார். என்னங்க என்ன பிரச்சனைங்க? யாருங்க நீக்கினாங்க? ஒரு வீட்டில் எப்படிங்க இவ்வளவு நம்பர்ஸ் வந்தது? அது என்னங்க பேர் இருக்கிற இடத்துல ஏசி பிசின்னு இருக்குது. என்னங்க கண்ணாமண்ணு அடிச்சிருக்கிறாங்க? என்னங்க காட்டுங்க அந்த லிஸ்ட்டை. டோர் நம்பர் 00ன்னு இருக்குது. இப்படி ஒரு டோர் நம்பர் இருக்குமா? இப்படியான தில்லுமுள்ளுகள் நடந்ததுன்னு கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறார்களே தவிர அதை சரி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோ அந்த நிலை அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு முறைகேடு நடந்துருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு ஒரு தனிநபர் போய் கேட்டால் இல்லைன்றாங்க. தனிநபருக்கெல்லாம் அந்த தரத்துக்கு சட்டத்தில் இடம் இல்லை. சரி, யாராவது ஒரு அரசியல் கட்சி சார்பாக அதை அணுகி அதை கேட்கலாமா என்று சொன்னால் அது 45 நாளுக்குள்ளே தான் கேட்கணும். அதற்கு மேலே நாங்கள் கேட்டால் நாங்கள் அதை தரக்குவதற்கு எங்களுக்கு சட்டத்தில் இடமில்லை என்று சட்டத்தை மாற்றுறாங்க. அதாவது பட்டியல் பெரிய பட்டியலுங்க. நீங்கள் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? எல்லாரும் ஊடுருவாங்க, ஊடுருவல்காரர்களை நீக்கணும். நீங்கள் பீகாரில் நடத்தி எத்தனை ஊடுருவல்காரர்கள் கண்டுபிடிச்சிங்க? எத்தனை பேரை நீக்கினீங்க? அந்த புள்ளிவிவரம் அந்த டேட்டாவை வெளியில் சொல்ல முடியுதா? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சித்தரித்து எல்லாம் ஊடுருவிட்டாங்க. தமிழகத்தில் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்துட்டான்னு ஒரு பாஜக தலைவர் பேசுகிறார். எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனையை இங்கே விதைக்கிறாங்க இவங்க. அவன் வந்துட்டான்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி எவனும் வராமல் வந்திருந்தால் கூட எப்படி உள்ளே வந்தால் என்ன நிலை, அதை 2வது பேசலாம். குறிப்பாக தேர்தல் ஆணையருடைய மகனுக்கும் மருமகனுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுடைய பொறுப்பு கிடைச்சிருக்குது. ஏன் கிடைச்சது இந்த பொறுப்பு? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னால் என்ன இருக்குது?
அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தின் மேலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வாக்காளர் பட்டியலை வந்து நாங்கள் சீர்திருத்தம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இன்றைக்கி கடுமையான நெருக்கடியை இந்த எஸ்ஐஆர் மூலமாக கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருவதற்குரிய அடிப்படையான காரணமே முஸ்லீம்களுடைய அந்த வாக்குரிமை பறிப்பது தான். அப்போ இதில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய, துரிதமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. நம்மிடம் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ, நம்மிடத்தில் என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதை ஒழுங்காக நம்ம முறையாக அதை திரட்டி அதை பாதுகாத்து இந்த வாக்குரிமையை பெறுவதற்கான வேலைகளை செய்வது, வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை சேர்ப்பதற்கான செய்ய வேண்டியது என்ன, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டிய ஒரு நிலை தேவை இருக்கிறது. அதை கருத்தில் வைத்து கொண்டு செயல்படணும். இதில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நம்ம சில அரசியல் தலைவர்களையும் சந்தித்தோம். அவர்களுக்கு கீழே இப்போ நீங்கள் அரசியல் கட்சிகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பூத்து இருந்தாலும் அத்தனை பூத்துலேயும் இன்றைக்கி ஒவ்வொரு பூத்து லெவலில் ஏஜெண்ட் வச்சுருக்கிறாங்க. BLA1 BLA2 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பூத்துலேயும் ஏஜென்ட் இருக்கிறாங்க. ஏஜென்ட்டுடைய ஃபார்மை கூட இன்றைக்கி பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து வாங்கி அதை சரி பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு 50 பேருடைய ஃபார்மை வாங்கி அவங்க ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நம்ம களத்திலேயே நின்று அதை பார்க்கணும். எங்கேயாவது மிஸ் ஆகுதா, எங்கேயாவது தவறு நடக்குதா, வந்திருக்கக்கூடிய BLO ஆஃபீஸர் ஏதாவது முறைகேடு செய்கிறாரா என்பதை கண்ணும் கருத்துமாக கவனித்து ஒரு முஸ்லீமுடைய பெயர் கூட விடுபடாமல் இணைக்கக்கூடிய பணியை நம்ம செய்ய வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் இந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.